மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்திருக்கும் கடன் தள்ளுபடி என்பது ஒரு கண்துடைப்பு. இது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. எந்த விவசாயிகளுக்கும் இதில் விருப்பமில்லாத தள்ளுபடியாக உள்ளது. கடந்த ஆட்சி காலங்களில் 2016 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் 5710 கோடியும், அதன் பிறகு 2021 மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 12110 கோடியும், கடந்த ஆட்சியில் 2021 மே மாதம் மாண்புமிகு ஸ்டாலின் தலைமையிலான அரசு 12110.74 கோடியும் தள்ளுபடி செய்து முழு தள்ளுபடியை அறிவித்தனர். ஆனால் இன்றைக்கு அறிவித்திருக்கும் தள்ளுபடி என்பது 50,000 கடன் பெற்றவர்களுக்குத்தான் 50,000 தள்ளுபடி. அதற்கு மேல் பெற்றவர்களுக்கெல்லாம் ஸ்டெப்பாக போயிட்டு கடைசியில் 5,000 ரூபா. 5,000 ரூபாங்கிறது 2 மூட்டை உரம் கூட வாங்க முடியாது. இன்னைக்கு 1 ஏக்கர் நடவு நட்டு கதிர் அறுக்கிற வரைக்கும் செலவு பார்த்தோம்னாக்க 120 நாள் ஆகுது. செலவு பார்த்தோம்னா இயந்திர கூலி, உர விலை ஏற்றம், நடவு கூலி எல்லாமே கூடி போச்சு. அப்படி இருக்கையில் 1 ஏக்கர் நடவு நட்டு நம்ம அதில் லாபம் பார்க்குறோம்னா லாபமே கிடைக்கிதில்லை. இதில் 120 நாள் இந்த விவசாயியோட உழைப்பு இருக்குது. அதையெல்லாம் கணக்கு பண்ணிட்டு பார்க்குறப்ப எந்த லாபமுமே இல்லை. இருந்தும் விவசாயிகள் விவசாயத்தை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னா அரசு கொடுக்குற ஊக்கங்கள்னால தான். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கடன் அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு முழுமையான கடன் தள்ளுபடியாக தாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி சிறு குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியும் அளிக்க வேண்டுமாய் தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி தலைவர் துவா ஸ்ரீரங்கராஜன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.